கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நாள் அனுதின மன்னா பகுதியில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இந்த பகுதியில் நெகேமியா தன்னுடைய பாழாக்கப்பட்ட ஸ்தலத்துக்காக, என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாக்கப்பட்டது நிமித்தமாக, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக மன்றாடி ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்து போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்பது, மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் என்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அது பதிலை கொண்டு வரும். இந்த நாட்களில் அநேகருடைய ஜெபங்கள் தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய சூழ்நிலைகளுக்காக, தன்னுடைய சிறையிருப்புகளுக்காக போராடி ஜெபிக்கிறதை அநேக ஜனங்கள், அநேக தேவ பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். நாம் ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில போராட்டங்களிலே நாம் போராடி மன்றாடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களும், நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக பெற்றுக்கொண்டால் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நாம் போராடி கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், வேதத்தில் இருக்கிற திஷ்டங்களாய் கொடுக்கப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சில விலை கிரயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்த வேண்டும். நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். அதுபோல ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனாலும் மனுஷருடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யாக்கோபு ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக போராடினார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்று கர்த்தரை ஏன் அவர் உறுதியாக போராடி அவர் கேட்டுக்கொண்டு இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தார்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக போராடி கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்த யாக்கோபை வெறுமையாக கர்த்தர் விடவில்லை. எத்தனென்ற பேர் கொண்ட யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்றளவு நாம் காணப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் இத்தனை வருடங்கள் ஆனாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாமல் அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். அன்று யாக்கோபு போராடி ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல வெற்றியை கண்டார். தானியேல் போராடி ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல பதிலை பெற்றுக்கொண்டார். இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, கண்டிப்பாக உண்மையாக 100% நாம் அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை அற்புதங்களாக, அடையாளங்களாக கர்த்தர் நிற்க பண்ணுவார். அந்த காரியம், அந்த அற்புதம், அந்த பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தின் சிறையிருப்புகள், நம்ம வாழ்க்கையின் சிறையிருப்புகள் விலக வேண்டும் என்றால், அடிமைத்தனங்கள், நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்றால், நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி
ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏதோ 2 நிமிடம் 3 நிமிடம் ஜெபித்து நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களாய் அடையாளங்களாய் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக அது ஒரு அடையாளமாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் உறுதியாய் கர்த்தருடைய பாதத்தை பிடித்தவர்களாய் போராடி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த போராட்டத்தின் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிற ஜெபத்திற்கான பதிலை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை கேட்டு உங்களோடு ஆவியானவர் பேசியிருப்பார் என்றால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போராடி ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.